ஆதிவாசி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இந்திய அரசு ஒரு போரை மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடத்துவதாக சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை தான் அழிச்சிட்டு வராங்க. இன்னைய வரைக்கும் நம்ம ஆதிவாசி மக்களுக்கு ஏதோ அவங்க ஏதோ ஜனநாயகமற்றவர்கள் போலவும் அவர்கள் ஏதோ காட்டுமிராண்டிகள் போலவும் இந்த சமவெளி பரப்பில் வாழக்கூடிய நாமெல்லாம் சொல்கிறோம். ஜெயபால் சிங் முண்டா அவர்களுடைய வார்த்தையிலிருந்து சொல்லணும்னா, ஆதிவாசி மக்கள் உலகத்திற்கே இந்த புவி உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்களுக்கு யாரும் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மாவோயிஸ்டுகள் பேரால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆதிவாசி பழங்குடியின மக்கள். இந்த கொலைகள் யாருக்காக யாரால் நடத்தப்படுது? யாருக்காக இந்த கொலைகளை இந்திய துணை இராணுவ படை எல்லா முக்கியமான பாதுகாப்பு படைகள் எத்தனையும் யாருக்காக இந்த போரை நடத்திட்டு இருக்குன்ற வினாவை நம் முன்னால் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான விடையை இந்திய அரசிடம் பெற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அவங்க குரல் என்னவா இருக்குன்னா, நீ சாலை போடு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, மருத்துவமனைக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, அங்கன்வாடி போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, என் மலைகளை சூறையாடுறதுக்கு சாலை போடாதன்றாங்க. இதுதான் அவங்க போராட்டமாக இருக்குது. இது வெறுமனை வளங்கள் அதுமா மட்டும் பார்த்துட முடியாது. இது ஒரு பண்பாட்டை, ஒரு ஆதிவாசி மக்களின் பண்பாட்டை அழிப்பதற்கான ஒரு போராகவும் இருக்குது. குழந்தைகள் கொல்லப்பட்டால் இவங்க அதை அவங்க கிளைம் பண்ணுறது இல்லை இராணுவம். காரணம் குழந்தைகளுக்கு ரிவார்ட் கிடையாது. அது குழந்தைகள் கொல்லப்பட்டதா இவங்களால தான் கொல்லப்பட்டதுன்னு சொன்னாலும் இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. குழந்தைகள் அனாமத்தா கொல்லப்பட்டு அது எந்த ஒரு ஊடகங்களையும் வராத ஒரு சூழலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நாம ஒரு வினாவை இந்த இந்திய அரசு கிட்ட கேட்டே ஆகணும். அது என்னன்னா, இந்த பணம் எதன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் நீங்கள் செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுக்கான ஆடிட் என்ன? இதுதான் இப்போ இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு விஷயங்களையும் இந்திய அரசு இப்போ வரையே சொல்லலை. அப்போ இந்த பணம் யாருடைய பணமாக இருக்கும்? மிக நிச்சயமாக கார்பரேட்டுடைய பணமாக இருக்கலாம், இல்லை கீதா சொன்ன மாதிரி நம்ம கண்ணிலே இல்லாத அந்த பனியாக்களோட பணமாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட பழங்குடிகள் இன அழிப்பு என்பது மாவோயிஸ்டுகள் பெயரால் நடக்கிறது, மாவோயிஸ்டுகள் எதிராக ஒரு போர்க்குற்றம் புரியப்படுகிறதுன்றது தான் நம்ம வருத்தமாக இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுச்சுலாம் சொல்கிறோம், பல கொள்கை விவரங்கள் விசாரணைகள் இங்கே நடந்திருக்குன்னுலாம் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மௌனிகளாக இருக்கிறோமேன்ற ஒரு வருத்தம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு. இந்திய அரசு முதல்ல பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது ஆதிவாசி மக்களிடம். அதை தான் இந்த கூட்டமும் வலியுறுத்துது. ஆதிவாசி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இந்திய அரசு ஒரு போரை மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடத்துவதாக சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை தான் அழிச்சிட்டு வராங்க. இந்த பதாகையில் பார்த்தீங்கன்னா 2 பேருடைய படங்கள் இருக்கும். 2 பேருமே அரசமைப்பு அவையில் சமூக ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள். அதில் ஒருத்தரோட படம் உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. இன்னொருத்தர் ஜெயபால் சிங் முண்டா. இவர் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் மீது உரை நிகழ்த்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். இங்கே இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடியவங்களால் 6000 ஆண்டுகளாக ஊடுருவலால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக நான் இங்கே நிற்கிறேன் என்பார். இது ஏதோ இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, சத்தீஸ்கரில் நடக்கக்கூடியது இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. அரசமைப்பு அவையில் ஜெயபால் சிங் முண்டா கூறியது போல ஒரு 6000 ஆண்டுகளாக அவர்கள் அந்த காடுகளுக்கு சம்பந்தமில்லாதவர்களால் ஆக்கிரமிப்புகளால் இந்த கொடுமைகளை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். இதில் அன்னைக்கு அந்த ஜெயபால் சிங் முண்டா பேசியதின் தொடர்ச்சி அவருடைய உரைகள் இன்னைக்கும் ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு. அவர் என்ன கோரிக்கையையும் அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் மீது அவர் என்ன கோரிக்கையை இந்த இந்திய அரசிடமிருந்து எதிர்பார்த்தாரோ இன்று வரை அது கோரிக்கைகளாகவே இருக்கிறது. இன்னைய வரைக்கும் நம்ம ஆதிவாசி மக்களுக்கு ஏதோ அவங்க ஏதோ ஜனநாயகமற்றவர்கள் போலவும் அவர்கள் ஏதோ காட்டுமிராண்டிகள் போலவும் இந்த சமவெளி பரப்பில் வாழக்கூடிய நாமெல்லாம் சொல்கிறோம். ஜெயபால் சிங் முண்டா அவர்களுடைய வார்த்தையிலிருந்து சொல்லணும்னா, ஆதிவாசி மக்கள் உலகத்திற்கே இந்த புவி உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்களுக்கு யாரும் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்திய அரசு நடத்தக்கூடிய இந்த போரில் அவங்க பல்வேறு விஷயங்களை கையாண்டுட்டு வராங்க. அதில் ஒரு விஷயம், இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அந்த போர் யுத்தியை தான் இங்கே கடைபிடிக்கிறாங்கன்னு ஃப்ரண்ட்லைன் ஆர்டிக்கல் சொல்லுது. அதை படிக்கும் பொழுது நமக்கு உள்நாட்டிலேயே நம்ம மக்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய சகமாக நம்மளோடு உறவாடக்கூடிய மக்கள் ஒரு போரை எதிர்கொண்டு வராங்க. நம்ம ஆனால் எதுவுமே இல்லாமல் மௌனமாக இருக்கிறோமே,
சிலருடைய வன்முறையை விட பலருடைய மௌனம் ரொம்ப ஆபத்தானது. அந்த மௌனத்தின் சாட்சிகளாக நம்ம இருக்கிறோமோன்ற ஒரு குற்ற உணர்வும் கூட தான் நம்மளை இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்த ஊந்தி இருக்கு. இந்த கூட்டம் எல்லாத்துக்கும் தீர்வாக அமைஞ்சிடும்னு நான் சொல்லலை. இது ஒரு முதல் படி. இந்த முதல் படியிலேருந்து முதல்ல நம்ம என்லைட்டன் ஆகணும்னு நினைக்கிறேன். இது ஏதோ மாவோயிஸ்ட் வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. இது இன்னைக்கு நடைமுறையில் என்னவா இருக்குன்னா ஆதிவாசி வெர்சஸ் இந்தியன் மக்களாக தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க மாவோயிஸ்டுகள் பேரால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆதிவாசி பழங்குடியின மக்கள். அவர்கள் இந்த சோனி சூரியின் பேட்டியில் கூறியது போல ஒவ்வொரு உயிர்களுக்கும் ரிவார்டு அறிவிக்கப்படுது. அதுக்கான ஒரு கணக்கு வழக்கு இல்லாமலேயே குறிப்பாக சொல்லணும்னா ஒருத்தரை கொல்லும்போது அவருக்கு 4 லட்சம் 5 லட்சம் 25 லட்சம் வரை ரிவார்டு அறிவிக்கிறாங்க. இதுக்கான பணம் நீங்கள் எங்கேருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அதுக்கான எந்த தரவுகளும் இல்லை. அப்போ இந்த கொலைகள் யாரால் நடத்தப்படுது, யாருக்காக இந்த கொலைகளை இந்திய துணை இராணுவ படை எல்லா முக்கியமான பாதுகாப்பு படைகள் எத்தனையும் யாருக்காக இந்த போரை நடத்திட்டு இருக்குன்ற வினாவை நம் முன்னால் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான விடையை இந்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. அந்த பொறுப்பிலிருந்து நம்ம விலகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்கே ஊடகங்கள்லாம் என்ன பேசப்படுதுன்னா அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் சாலை போட விட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல் கட்ட விட மாட்டேங்கிறாங்க, அங்கன்வாடி கட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க குரல் என்னவா இருக்குன்னா, நீ சாலை போடு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, மருத்துவமனைக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, அங்கன்வாடி போயிட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சாலை போடு, என் மலைகளை சூறையாடுறதுக்கு சாலை போடாதன்றாங்க. இதுதான் அவங்க போராட்டமாக இருக்குது. தோழர் மணி அவர்கள் சொன்னது போல் இது வெறுமனை வளங்கள் அதுமா மட்டும் பார்த்துட முடியாது. இது ஒரு ஆதிவாசி மக்களின் பண்பாட்டை அழிப்பதற்கான ஒரு போராகவும் இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு தொடர்ச்சியாக அகில இந்திய அளவில் ரொம்ப சமீபத்தில் கூட வர்ச்சுவல் ப்ரெஸ் மீட் ஆல் இண்டியா லெவலில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பங்கெடுத்த அந்த வர்ச்சுவல் ப்ரெஸ் மீட்லேயும் கலந்துக்கிட்டாரு. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை குறித்து எழுத்து மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் களங்களிலேயும் அந்த மக்களுக்கான கருத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. இது ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் இது உடனே ஒத்துக்கிட்ட அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி. சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய அது எங்கேயோ தானேப்பா அந்த இராணுவமயமாக்கல் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய இந்த இராணுவமயமாக்கல் நாளைக்கு தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம். அதனால தான் இந்த கூட்டத்தை இது போன்ற விஷயங்களில் நாம் தலையிட வேண்டும். இப்போ தோழர் கீதா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் குழந்தைகள் கொல்லப்பட்டால் இவங்க அதை அவங்க கிளைம் பண்ணுறது இல்லை இராணுவம். காரணம் குழந்தைகளுக்கு ரிவார்டு கிடையாது. அது குழந்தைகள் கொல்லப்பட்டதா இவங்களால தான் கொல்லப்பட்டதுன்னு சொன்னாலும் இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. குழந்தைகள் அனாமத்தாக கொல்லப்பட்டு அது எந்த ஒரு ஊடகங்களையும் வராத ஒரு சூழலும் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழலில் தான் அந்த குரல்கள் இன்னும் வெளிவரணுன்றது தான் நம்மளுடைய விஷயமா இருக்குது. இந்த பதாகையில் பார்த்தீங்கன்னா அரசமைப்புடைய சட்டக்கூறு 46 ஏந்தி இருக்கும் இந்த பதாகை. இது அதை ஏன் நாங்கள் போட்டோம் அப்படின்னா, இது ஒரு வகையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார் சோஷியல் மொராலிட்டி, லீகல் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு. இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வெறும் சட்டம் போடுறது மூலயமா வராது. அது ஒரு கான்சியன்ஸ் மக்களுடைய சுய உணர்வுலேருந்து அது உருவாகணும். ஆனால் இன்னைக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் டெட்லாக்னே சொல்லலாம். ஒரு அரசமைப்பு முடக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் நம்ம இங்கே சத்தீஸ்கரில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இந்திய அரசு கையாண்டிருக்கிற முறை இஸ்ரேல் என்ன மாதிரியான முறைகளை அங்கே கையாண்டுட்டு இருக்கோ அதை தான் இங்கே இந்திய அரசு கையாண்டுட்டு வருது. நாம் ஒரு வினாவை இந்த இந்திய அரசுக்கிட்ட கேட்டே ஆகணும். அது என்னன்னா, இந்த பணம் எதன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் நீங்கள் செலவு செஞ்சிட்ருக்கீங்க, இதுக்கான ஆடிட் என்ன, இதுதான் இப்போ இருக்கிறவங்களும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு விஷயங்களையும் இந்திய அரசு இப்போ வரையே சொல்லலை. அப்போ இந்த பணம் யாருடைய பணமாக இருக்கும்? மிக நிச்சயமாக கார்பரேட்டுடைய பணமாக இருக்கலாம், இல்லை கீதா சொன்ன மாதிரி நம்ம கண்ணிலே இல்லாத அந்த பனியாக்களோட பணமாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம இப்படி பல்வேறு வினா கேட்க வேண்டியது இருக்குது. இதை குறித்தும் நாம் பேசணும். இந்த கான்ஸ்டியூஷனல் டெட்லாக் அதை பற்றியும் அங்கே இந்த இந்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும் ஆனால் என்ன செய்யாமல் இருக்குது, சட்டப்படியே அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விதிமீறல்கள் நடந்திருக்குன்றதையும்
அது மட்டும் இல்லாமல் இங்கே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டே இருக்குது எல்லா கருத்துரையாளர்களாலும். குறிப்பாக தோழர் கீதா அவர்கள் பேசும்போது ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொன்னாங்க. அங்கே இருக்கிறது பல குரல்கள் இருக்குது, அந்த பல இயக்கங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து கண்டும் காணாமல் இருக்கிறோம். ஆதிவாசி மக்கள் அபலைகள் அல்ல, நீங்களாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களே அவங்களுக்கான இயக்கங்கள்லாம் பலது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் கற்றுக்கிட்டது வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த மாவோயிஸ்டுகளிடமிருந்து அந்த போராட்டம் தொடங்கவும் இல்லை, அது ஒரு தொடர்ச்சி தான்றதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அதனால ஒரு போர்னா கூட நீ போரில் அவங்கள அழிச்சுக்க அப்படின்றது நம்ம நோக்கம் இல்லை. நீ எப்படி வேணாலும் அழிச்சுக்க, ட்ரோன் போட்டு கொன்னுக்க அப்படின்றது இந்த கூட்டத்தோட நோக்கம் இல்லை. இந்த கூட்டம் அதையும் சொல்லலை. அவங்க வேஜ்டு வார் நீ சொல்கிறேன்னா அவங்கள நீ வந்து எப்படி நடத்தணும்னு உனக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா நீ ஒரு ஸ்டேட், நீ மாவோயிஸ்ட்டு கிடையாது. நீ ஓ மொழியிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த அரசு அட்ரஸ் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு சட்டம் திட்டம் இருக்குதுன்னு நீ சொல்லிக்கிற. அப்போ இந்த ஸ்டேட் சட்டத்திட்டங்களோடு நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுதான், அது மாவோயிஸ்ட்டாக இருந்தாலும் கூட நீ அதுக்குன்னு மாவோயிஸ்ட்டை வந்து நான் மொத்தமாக அழிச்சிடுவேன், அவங்கக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால் இந்த கூட்டத்தோட நோக்கமும் வந்து ஆதிவாசிகள், இது மாவோயிஸ்டுகள் பெயரால் ஆதிவாசிகள் கொல்லப்படக்கூடாது. அதோடு மாவோயிஸ்டுகளையும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு இப்போ தயாராக இருக்கிறாங்கன்னும் போது அந்த ஒரு சூழலில் இப்படி வந்து ஒரு ஜனநாயக விரோதமாக சட்டவிரோதமாக போருன்ற போது கூட உங்களுக்கு ஜெனீவா கன்வென்ஷன்லாம் இருக்குது. நீ வந்து ஒரு ஸ்டேட்டாக கவர்மெண்ட்டாக இருந்துட்டு நீ ஒரு போர்க்குற்றம் நடத்திட்டு இருக்கன்றதும் இந்த கூட்டத்தோட ஒரு அறைகோலாக இருக்குது. இன்னொன்று, எல்லாரும் சொன்னது போல் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, அதாவது இந்த மேடையில் இருக்கிறவங்க மாவோயிஸ்ட் திட்டங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அது சொல்கிறதுனால ஏதோ பயத்தினாலேயோ அப்படிலாம் கிடையாது. மாவோயிஸ்ட் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கொலை மாவோயிஸ்டுகள் பெயரால் நடக்கிறது. இந்த இன அழிப்பு, கிட்டத்தட்ட பழங்குடிகள் இன அழிப்பு என்பது மாவோயிஸ்டுகள் பெயரால் நடக்கிறது. மாவோயிஸ்டுகள் எதிராக ஒரு போர்க்குற்றம் புரியப்படுகிறதுன்றது தான் நம்ம வருத்தமாக இருக்குது. அதனால் இந்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகள். ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 2009 வந்து இது என்ன மாதிரி வந்து ஒரு 9வது படித்துட்டு இருந்த மாணவன் கூட அரசியலுக்கு வந்தானா அன்றைக்கி ஒரு இயக்க சூழல் தமிழ்நாட்டில் வேறையாக இருந்தது. இன்றைக்கி வேறையாக இருக்கேன்ற ஒரு வருத்தம் எங்களை போன்றுள்ள அது ஆட்கொண்டிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து எதையோ பேசிகிட்டு இருக்கோம், ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்ணெதிர்க்கே பழங்குடிகளும் இந்த மாவோயிஸ்டுகள் கூட இந்த போர் நிர்பந்திக்கப்பட்ட போர் தான். யாரும் வந்து இதை செய்யணும், இதை வந்து ஒரு இது பண்ணணும், அரசியல் திட்டத்துக்காக திட்டமிட்டு தொடங்கின இது வந்து ஒரு நிர்பந்தம். தே ஆர் கம்பல்ட் டு டூ திஸ். அப்போ அப்படி இருக்கும்போது இதை கேள்வி எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளின் ஆற்றல்களின் ஒரு கடமைன்னு தான் இந்த கூட்டம் நினைக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுச்சுலாம் சொல்கிறோம், பல கொள்கை விவரங்கள் விசாரணைகள் இங்கே நடந்திருக்குன்னுலாம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் மௌனிகளாக இருக்கிறோமேன்ற ஒரு வருத்தம் வந்து நம்மளை ஆட்கொண்டிருக்கு. எதையோ வந்து நம்ம வந்து அரசியல்னு இடதுசாரி கட்சிகள் கூட சிலதெல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த அரசியலில் மேடைகளில் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு டைலாக் தொடங்கி வைக்கணுன்றது தான் இந்த கூட்டத்தோட ஒரு நோக்கம். அதை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நம்புகிறோம். இன்னொரு என்னென்னா, அந்த ஆதிவாசி லீவ்ஸ் மேட்டர், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த முறை இது தொடராது. நன்றி, வணக்கம்.